கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? விசுவாசம் நம்மை வெட்கப்படுத்தாது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. அதனால் கிறிஸ்துவாகிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. இதை சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. அதே போல் நாமும் எல்லா சூழ்நிலும் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவர் எல்லாம் எனக்கு செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு நாம் பழகி கொள்ளுவோம். அப்படி இருக்கும்போது விசுவாசம் நிச்சயமாக நம்மை வெட்கப்படுத்தாது. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அது 13வது வசனத்தில் வாசிக்கும்போது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாள்களே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். என் தேவ பிள்ளைகளே, இங்கே 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனிதனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுக்கு அவனுக்கு அன்பான ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தான். இதை பார்த்து அந்த 100க்கு அதிபதி இயேசு குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே, என் வேலைக்காரன் அவன் மரண அவஸ்தைப்படுகிறான், அவனை நீ சுகமாக்கும் என்று சொல்லி கேட்டபோது, அப்பொழுது ஆண்டவர், நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். இதை பார்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை மிகவும் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொன்னார். காரணம், ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே இந்த 100க்கு அதிபதி விசுவாசம் வைத்தான். அவர் வந்துதான் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்பது அல்ல, அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். அவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்தான், விசுவாசம் வைத்தான். அவருடைய வார்த்தை மேலே, அந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்குது என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை என்று சொல்லி அவன் அதை விசுவாசித்தான். அதாவது ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாமும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற வசனத்தின் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் வைக்கும் போது வார்த்தையாகிய கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்வார். இந்த 100க்கு அதிபதி சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அங்கே அவனை சொல்லி அனுப்பின போது, அந்த நாள்களில் ஆண்டவர் சொன்ன அந்த நேரத்திலேயே அவன் வேலைக்காரன் அவன் சுகமானான். அவன் சுகமான உடனே 100க்கு அதிபதிய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆம் அருமையான பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் மேலே விசுவாசமாக இருப்போம், எப்போதும் விசுவாசமாக இருப்போம். கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே படுத்தாது. அதே போல் மார்க்க சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும்போது, இங்கே எவீர் என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கோம். அந்த எவீர் என்கிற அந்த மனுஷன் இயேசு கிட்ட வந்து அவன் தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறதை இயேசுவிடத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். மார்க்க சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், அப்போது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவளை ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். எவீர் என்கிற மனுஷன், அவரோட மகள்
மரண தருவாயில் இருக்கிறார். நீர் வந்து தொட்டு சுகமாக்க என்று சொல்லும்போது ஆண்டவர், நான் வந்து தொட்டு சுகமாக்க வேண்டாம், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவள் சுகமாவாள் என்று சொல்லவில்லை. அங்கே எவ்வீர் என்ன கேட்டானோ அதை செய்ய ஆண்டவர் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் போனார். ஆனால் அவர் அங்கே போய் சேர்வதற்கு சில தாமதங்கள் ஏற்படுகிறது. இடையில் அந்த வசனத்தில் பெரும்பாலுள்ள ஸ்திரீ குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவள் வந்து இயேசுவின் வஸ்திரத்து ஓரத்தை தொட்டால் அவள் சுகமானால். இந்த சம்பவம் அங்கே இருப்பதனாலே அங்கே இயேசு நூற்றுக்கு அந்த எவ்வீர் வீட்டுக்கு போவதற்கு தாமதமாகி விடுகிறது. உடனே அந்த எவ்வீர் வீட்டிலேருந்து செய்தி வருகிறது, உன் மகள் இறந்து விட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி. இந்த வார்த்தை இயேசுவும் கேட்டார். உடனே ஆண்டவர் அந்த எவ்வீரை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் இயேசு கிட்ட வந்தான், இயேசு கிட்ட கேட்டான். இப்போ எப்படி அவன் தோல்வி அடைய முடியும்? இயேசு கிட்ட வந்து போனவங்க ஒருவரும் வெறுமையாக போனதல்ல, ஒருவரும் தோல்வி முகத்தோடு போனதல்ல, எல்லாரும் ஜெயம் பெற்றிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் எவ்வீரை பார்த்து சொன்னார், பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி எவ்வீர் வீட்டுக்கு போய் அவன் மகள் படுத்துக்கிட்ட கட்டில்கிட்ட போய் இயேசு தொட்டு அவளை சுகமாக்கி உயிருடன் எழுப்பி அந்த எவ்வீருக்கு ஆண்டவர் காண்பித்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சில வேளை உங்களுடைய விசுவாசம் கேள்விக்குறியாக இருக்கிறதா? உங்கள் விசுவாசம் அநேகர் கேலி கிண்டல் பண்ணதாக இருக்கிறதா? பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நிச்சயமாகவே உங்கள் விருப்பத்தை ஆண்டு நிறைவேற்றுவார். 100க்கு அதிபதி விசுவாசித்தான், ஆண்டவர் அவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். எவ்வீர் அவன் விசுவாசித்தான், ஆண்டவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எல்லா சூழ்நிலை ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கும் போது ஆண்டு எல்லாவற்றும் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவார், செய்வார். நீங்கள் வெட்கப்படுவதில்லை. விசுவாசம் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. உங்களுக்கு இருக்கிற எல்லா விசுவாசத்தை ஆண்டவர் பெருக செய்வாராக, விசுவாசத்தை உங்களை நிலைக்க செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.